ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்கிற சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சியில போட்டியாளராக இருக்கிற நடிகை தேவயானி மகள் இனியா இந்த வாரம் காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி அப்படிங்கிற பாடலை பாடி அசத்தியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் சிறப்பு விருந்தினராக வந்த நடிகர் நகுல் தன்னோட அக்கா மகள் இனியாவோட பாடலை கேட்டு வியந்து அவங்கள பாராட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரமோ தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வகையில ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற சரிகமபா நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில சீனியர் மற்றும் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் தான் ஜூனியர்களுக்கான லிட்டில் சாம்ப் சீசன் 4 நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில மக்கள் பலருமே எதிர்பார்த்தபடி திவினேஷ் வின் பண்ணினாங்க. அவங்கள தொடர்ந்து ஹேமித்ரா ரன்னரா செலக்ட் ஆனாங்க. அந்த வகையில சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சி முடிவுக்கு வந்ததும் சரிகமபா சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறாங்க. அதுல இந்த வாரம் டூயட் ரவுண்டு நடந்திருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நடிகர் அதர்வா முரளி, நடிகர் நகுல் வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரம் முதல் ப்ரமோல தேவயானியோட மகள் இனியா காதோரம் லோலாக்கு அப்படிங்கிற பாடலை பாடியிருக்காங்க. அந்த பாடலை கேட்டு வியந்தா தேவயானியோட தம்பியான நகுல் சந்தோஷத்துல ஓடி போய் இனியாவை கட்டி அணைச்சு பாராட்டியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா ஒரு பாட்டு பாடுவா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இனியாவோட குரல் அவ்வளவு அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்கிறாங்க. நடிகை தேவயானியோட மகள் முறைப்பட இசை பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி பல பேட்டியில பேசியிருக்காங்க. ஆனா சரிகமபா நிகழ்ச்சியில சாதாரண ஒரு போட்டியாளரா தன்னோட மகள் கலந்துகிட்டதை பத்தி முதல் வாரத்திலே தேவயானி பெருமையா பேசியிருந்தாங்க. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னோட மகள் யாரோட தயவும் இல்லாம மக்கள் முன்னாடி ஆதரவு பெறணும் அப்படின்னு நினைச்சு தான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. தன்னோட சொந்த திறமையால தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மகள் நினைச்ச இடத்துல நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட மகளோட உழைப்புக்கும் அவளோட முயற்சிக்கும் ஒரு தாயா நான் துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையா பேசியிருந்தாங்க. அந்த வகையில தேவயானி சினிமாவில் முன்னணி நடிகையா இருந்தாலும் யாரையும் தன்னோட மகளுக்காக வாய்ப்பு கேட்டு அவங்கள சினிமாவில் அறிமுகப்படுத்தாம அவங்களோட முயற்சியால முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவயானி எடுத்த முடிவை எல்லாருமே பாராட்டி வந்தாங்க. அதே மாதிரி தேவயானியோட மகள் தன்னோட அம்மா மாதிரியே இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பாவாடை தாவணியில வந்துகிட்டு இருக்காங்க. அதை பத்தியுமே பலருமே பாராட்டி வந்துகிட்டு இருக்காங்க.